ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நாங்கள் என்ன பண்ணிகிட்ருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, நெல்லுங்க சொல்கிறேன். ஸ்டார்ட். ஓகே என்னன்னு பார்த்தீங்கன்னா, சில பல வருஷங்கள் முன்னாடி நீங்கள் வந்து என்னோட ரொம்ப நாளாக என்னை ஃபாலோ பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். எனக்கு வந்து இந்த வுட்டை செய்யக்கூடிய ஒருத்தவங்க வந்து நிறைய வுட்டு திங்ஸ், டெக்கார் ஐட்டம் வந்து அனுப்பியிருந்தாங்க. நாங்கள் அதை வந்து மாட்டலான்னு வச்சுருந்தோம். இது எல்லாத்தையும் ஒரு பாக்ஸில் வச்சு சரி கொஞ்சம் ஒயிட் வாஷ் இந்த இதெல்லாம் ரெனோவேஷன் பண்ணதுக்கப்புறம் மாட்டலான்னு. அட்டைப்பெட்டி எங்கே வச்சோன்னு எங்களுக்கு தெரியவே இல்லை. இதை சுத்தமாக மறந்தே போயிட்டோம். இப்போ நம்ம ஸ்டோரேஜ் ரூம் செட் பண்ண டைமில் அந்த பாக்ஸை இறக்கணுமா, அப்போ தான் இதெல்லாம் கண்ணில் பட்டுச்சு. அதனால் சதீஷ் வந்து இன்றைக்கி மாட்டுறாங்க. இவங்களோட டீட்டெயில்ஸ் எனக்கு வந்து ஞாபகம் இருக்குது. ரொம்ப வருஷம் ஆச்சு ஆக்சுவலி இவங்க தந்து. சிலதெல்லாமே இங்கே வந்து ஒரு மாதிரி வுட்டு பார்த்திங்களா ஒரு மாதிரி ஆயிடுச்சு. நாங்கள் அதை நல்லா வாஷ் பண்ணி வெயிலில் எடுத்து வச்சுருக்கேன். அதனால் இனியும் இதை வச்சுருக்க வேண்டாம். இதெல்லாம் சச் அ பியூட்டிஃபுல் பீஸ். எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். கார்விங் எல்லாம் பண்ணி ரொம்ப அழகாக இருக்குது. இந்த யானையை பாருங்கள், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. தரும்போதே எனக்கு அவ்வளோ இஷ்டம். இதை எங்கேயாவது நல்லா மாட்டணும் அப்படின்னு நினச்சிருந்தேன். அதனால் இப்போ கண்டுபிடிச்ச உடனே வெயிட் பண்ண வேண்டாம், நம்ம ஃபஸ்ட்டு மாட்டிடுவோம். அதுக்கப்புறம் வேணும்னா இதுக்கு வார்னிஷோ ஏதாவது நம்ம இங்கே ஒர்க் நடக்கும்போது பார்த்துக்கலாம் அப்படின்னு எடுத்து வச்சுருக்கேங்க. அதை தான் இப்போ நாங்கள் வந்து ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். ஸோ இது வந்து ஒரு பாக்ஸ் மாதிரி. இதுக்குள்ளே நீங்கள் ஏதாவது பொருள் வேணும்னா வச்சுக்கலாம் டிஸ்பிளேக்கு. ஸோ இந்த 2 பாக்ஸையும் இங்கே மாட்டலான் இருக்கோம். இதை வந்து சென்டரில் மாட்ட போகிறோம். இந்த யானை வந்து சதீஷ் வந்து வெளியே மாட்டலாம் அப்படின்னு சொன்னாங்க, எலிஃபெண்ட்டை. அதனால் இந்த 2த்தையும் தூணில் மாட்டலாம் அப்படின்னு இருக்கோம். பொட்டு அது பொட்டு வச்சு தானே இருக்கு. அழகா இருக்கு, கலர்ஃபுல்லா இருக்கு. ஆமா, சதீஷ் வந்து வர்ற வழியை கால்குலேட் பண்றது. என் ஹைட்டெல்லாம் கால்குலேட்டே பண்ண மாட்டாங்க, அவங்க ஹைட்டு தான். ஏன்னா இந்த வீட்லேயே ஹைட்டான ஆளு பார்ட்டி அவங்க தான். அதனால அவங்க ஹைட்டை கால்குலேட் பண்ணாலே போதும். ஃப்ரெண்ட்ஸ், நேற்று நான் உங்ககிட்ட காணிச்சோம்ல ஒரு சம்பவம் ஆகிப்போச்சு பார்த்துக்கோங்க. என்ன ஆச்சுன்னா, நாங்கள் கஷ்டப்பட்டு அங்கே ஆணியெல்லாம் அடித்து மாட்டியாச்சு. ஆனால் என்ன ஆயிட்டு, அந்த பாக்ஸுக்கு மேலே வந்து இந்த ஃப்ரேம் இருக்கும். தொப்புன்னு அந்த ஃப்ரேம் கலண்டு விழுந்துடுச்சுங்க. விழுந்து இப்படி சல்லியாக நொறுங்கி போச்சு. ஆனாலும் நாங்கள் விடுறதாப்புல இல்லை, ஏன்னா ஆணி அடிச்சிட்டோம். அதனால சதீஷ் paid the most strongest glue. கொரில்லா க்ளூவா இல்லை, இதுதான் வந்து ஸ்ட்ராங்கஸ்ட் க்ளூ, ஃபெவிகால் வுட் ஃபில். இதை வந்து வாங்கிட்டு வந்து நாங்கள் இந்த சல்லியாக நொறுங்கின பீசஸ் எல்லாத்தையும் பேட்சப் பண்ண போகிறோம், பேட்ச் ஒர்க் பண்ண போகிறோம். அப்படிதானப்பா? உடனே ஒட்டிரும் சொன்னாங்களா, இல்லை டைம் ஆகுமா? வா, மேலே விழுந்துடாமடே. இதை நீ அப்படி பேட்ச் பண்ணி ஒட்டி இதில் வச்சிரு, அது கொஞ்ச நேரத்தில் ஒட்டிடும். ஒட்டிட்டா? ஏய், ஒரு பேட்ச் ஒட்டிட்டு லூஸாக தான் இருக்கா, இல்லை ஃபெவிக்விக் மாதிரி டைட்டா? ஓகே, குட் ஜாப். பார்த்தீங்களா, இதுலேருந்து இலகிட்டு. எதை கொண்டு வந்திருக்க? எது ஒட்டி தரணும் உனக்கு? சொல்லு, நீ எதை கொண்டு வந்த? அவள் எதை கொண்டு வந்திருக்கான்னா, அவள் புக்கில் உள்ள லேபிளில் நான் இங்கே இதை கொரில்லா க்ளூவை வச்சு ஒட்டி விடணுமா. எதை ஒட்டணுமாக்கா? காணி, ஸ்ட்ராங்காக ஒட்டிடுவோம், பிரியவே பிரியாது. சரியா? உன் கையை சேர்த்து ஒட்டிடாதடா. பரவாயில்லையே, நிற்குதே ஒட்டி. அப்போ நீ எல்லாத்தையும் ஒட்டு, இதை எல்லாத்தையும் ஒட்டி விட்டுரு. இப்படி வச்சுட்டு இருந்தா அதான் மொத்தமாக ஒட்டிட்டு வச்சுட்டு போயிடும். நாங்கள் எவ்வளவு சல்லியாக இது உடஞ்சி போனாலும் அதை ஒன்றா ஆக்காமல் நாங்கள் விடுறதாப்புல இல்லை. ஒன்றா ஆக்கி இதில் வச்சு இதை அதில் மாட்டி அதுக்குள்ளே எதையாவது வச்சாதான் எங்கள் மனசு ஆறும். அப்படிதானப்பா? அது ஒரு வாரம் இருந்தால் கூட எனக்கு ஓகே தான், பார்த்துக்கோங்க.
நீ ஒட்டிட்டியா? உன் வாயை ஒட்டலான் இருக்கோம் நாங்கள். உன் வாயை ஒட்டி விடுவோம். ரொம்ப பேசுக நீ. தேய்க்கிற மாதிரி ஸ்காட்ச் பிரைட் இருக்கு. ஒட்டிட்டு இருக்க ஓகே, ஒன்று ஒட்டிட்டோம். அப்பா இன்னொன்று ஒட்டிகிட்டு இருக்கா. ஸோ நாங்கள் வந்து ஃபிங்கர்ஸ் கிராஸ்ட். ஒர்க்கு ஆச்சுன்னா எங்களுக்கு லக்கு, அப்படி இல்லைன்னா நாங்கள் வந்து அங்கே யானை மாட்டிட்டோம் பாருங்கள். பட் இன்னும் அந்த லுக்கு வந்து வரல. ஏன் தெரியுமா? ஏன்னா அங்கே மேலே ஒரு லைன் போகுது, ஒரு வாட்டருக்கு ஒயரிங் எடுத்து அதை அடைக்காததுனால அந்த லுக்கு வரல. பட் இது அழகாக இருக்குது. ஓகே, ஸோ இது ரெடி ஆகிடுச்சுன்னா நம்ம மாட்டிட வேண்டியதுதான். பாருங்க, நம்ம ஃபோனு நம்மளை ட்ராக் பண்ணுன்னு சொல்லுவாங்க தெரியுமா? நாங்கள் இன்ஸ்டாவில் வீடியோ பார்த்துட்டே இருக்கோம். இன்றைக்கி தானே நாங்கள் அந்த மாடு செட் பண்ணோம். பார்த்தா எங்களுக்கு அந்த ஆடு வந்துட்டு பாருங்க. நம்ம ஃபோனு நம்மள ட்ராக் இல்லை, நம்மள பார்த்துட்டே இருக்கு. எங்கள் வீடை இது நோட் பண்ணு. அம்மா பார்க்க பயமாக தான் இருக்குது. எப்படி அது காது கேட்குமோ? அதுக்கு காது கேட்டாலும் நம்ம அதை சொல்ல ஒன்றும் இல்லையே, அப்படிதானடா? அப்போ பார்க்காடா கண்ணை வச்சு. என்னவோம்மா மக்களே, ஜாக்கிரதை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ ரொம்ப நாள் ஆச்சுங்க நான் vlog எடுத்து. ஸோ இன்றைக்கி வந்து பயங்கர பிஸியாக போயிட்டுருக்கு. ஸோ நான் ஒவ்வொரு வாட்டியும் vlog எடுக்கும்போது இதுதான் சொல்லுவேன். பட் சீரியஸ்லி ரொம்ப பிஸியாக போயிட்டுருக்கு. அதனால என்னால் vlog வந்து அவ்வளோவா எடுக்க முடியல. பட் இன்றைக்கி நான் வந்து ஒரு ரெசிபி லன்ச் ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன்னா, சரி அப்போது இந்த ரெசிபி அவங்க கூட ஷேர் பண்ணணும் அப்படின்னு. இது நான் மல்டிபிள் டைம்ஸ் இந்த வீக்கே பண்ணியாச்சு. எனக்கு அவ்வளோ ஃபேவரட், ஃபேமிலி ஃபேவரட். ரைஸ் வச்சுட்டேன், இதில் சாம்பார் இருக்குது. என்ன டிஷ்ஷுன்னு பார்த்தீங்கன்னா, ப்ரான்ஸ் வச்சு ஒரு தொக்கு மாதிரி. அதுக்குன்னு ரொம்ப லென்த்தி ப்ராசஸ் எல்லாம் இல்லை, ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு ப்ராசஸில் ஒரு மசாலா. இது நீங்கள் ரைஸுக்கு, சப்பாத்திக்கு, எதுக்கு வேணாலும் வச்சு சாப்பிட்லாம். சூப்பராக இருக்கும். அண்ட் இங்கே வந்து நான் எது ரெடி பண்ணிகிட்ருக்கேன்னா, இன்றைக்கி பிளாகுக்கு அப்டேட் பண்ணுறதுக்கு ஃப்ரெஞ்ச் டிஷ் தான் பண்ண போகிறேன். கொக்கோ வேன் அப்படின்னு. இது நான் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி என்னோடய பிளாகில் பப்ளிஷ் பண்ண ரெசிபி. அப்போ வந்து நான் ஸ்டில் லேர்னிங். இப்போவும் ஸ்டில் லேர்னிங் தான் டெய்லி. பட் கொஞ்சம் அட்வான்ஸ் ஆகியிருக்கேன் அப்படின்னு ஃபீல் பண்ணுறேன். அதனால் அந்த ரெசிபி அப்டேட் பண்ணலாம் அப்படின்னு. நான் லாஸ்ட் டைம் கோவா போயிருக்கும்போது இந்த ரெட் ஒயின் வந்து வாங்கிட்டு வந்தேன். மெயினாக இந்த டிஷ்ஷுக்குனே வாங்கினேன். இன்னும் ஓப்பன் கூட பண்ணலை. ஸோ இந்த கொக்கோவான் அப்படிங்கிறது வந்து ஃப்ரெஞ்ச் சிக்கன் டிஷ்ஷு. சிக்கனை வந்து ரெட் ஒயினில் சிம்மர் பண்ணுவாங்க. அதுதான் அந்த கொக்கோவான். அந்த டிஷ்ஷோட கொக்கோ வின், அதாவது வின்ங்கிறது ஒயின். அது கோக் அப்படிங்கிறது COQ, அது வந்து சிக்கன். வின் அப்படிங்கிறது வந்து ஒயின். ஸோ சிக்கனை வந்து ஒயினில் சிம்மர் பண்ணுற டிஷ்ஷோட பேர் தான் அது. ஸோ அதை வந்து இப்போ ரீஷூட் இன்றைக்கி வந்து பண்ண போகிறேன். ஸோ இது வந்து ரீலுக்கு வரும். ரீலில் உங்களுக்கு போடுவேன் அண்ட் என்னோடய வ்ளாகில் இருக்கும். ஓகே, ஸோ நீங்கள் அதில் செக் பண்ணிக்கலாம். பட் இன்றைக்கி நான் வந்து வ்ளாகில் உங்களுக்கு ஷேர் பண்ண போகிற ரெசிபி லன்ச் ரெசிபி ப்ரான் தொக்கு மாதிரி ஒன்று பண்ண போகிறேன். ஸோ அதை ரெடி பண்ணிடலாம். நம்மளோட சாம்பார் வந்து ரெடி ஆகிடுச்சுங்க. நான் இப்போ வந்து ப்ரான் ரெடி பண்ண போகிறேன். ஸோ ஏதாவது ஒரு பேனில் தேங்காய் எண்ணெய் ஹீட் பண்ணிக்கோங்க. எண்ணெய் வந்து ஒரு 4 டேபிள் ஸ்பூன் கிட்ட நீங்கள் தேங்காய் எண்ணெய் ஹீட் பண்ணிக்கலாம். ஏன்னா அந்த ஃப்ளேவர் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். அந்த எண்ணெயில் கருவேப்பிலை, சதைச்ச இஞ்சி, பூண்டு அதை ஆட் பண்ணிடுங்க. இந்த ரெசிபி பார்த்தீங்கன்னா செம்ம சிம்பிள். நீங்கள் வந்து எப்போ வேணாலும் பண்ணலாம். இது வந்து ப்ரானில் மட்டும் இல்லை, ஃபிஷ்ஷில் கூட நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம். ஸோ இஞ்சி, பூண்டு நீங்கள் அதை சதைக்கும் போது ஒரு 2-3 சின்ன வெங்காயம் இருக்குல்ல, அது கூட நீங்கள் க்ரஷ் பண்ணி போட்டுக்கலாம். ரொம்ப ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். ஸோ இப்போ நம்மளுடைய ஜிஞ்சர் அண்ட் கார்லிக்கை அந்த எண்ணெயிலேயே ஃப்ரை பண்ணி அடுப்பை லோ பண்ணிவிட்டு ஸ்பைஸ் பவுடர்ஸ் ஆட் பண்ண போகிறோம். இந்த பவுலில் நான் எதெல்லாம் வச்சுருக்கேன்னா, ஒரு 1-2 டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர், 1 டீஸ்பூன் சோம்பு பொடி, 1 டீஸ்பூன் பெப்பர், 1 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள் அண்ட் உப்பு தேவைக்கு ஆட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அது எல்லா ஸ்பைசஸையும் நீங்கள் அந்த எண்ணெயில் போட்டு ஒரு 20 செகண்ட்ஸ் அதை வந்து அந்த எண்ணெயில் ஃப்ரை பண்ணுங்கள். அந்த ஸ்பைசஸ் வந்து ஒரு மாதிரி நெடி ஏறும் தெரியுமா, அந்த மாதிரி ஃப்ரை ஆகணும். ஓகே, ஸோ அடுப்பு வந்து இந்த டைமில் லோ பண்ணிக்கோங்க. அதுதான் இம்பார்ட்டன்ட். ஏன்னா ஹாட்டான ஆயிலில் நீங்கள் ஸ்பைசஸை போட்டிங்கன்னா உடனே தீஞ்சிடும். ஆக்சுவலி இது என்னோட வெர்ஷன், சிம்பிளிஃபைட் வெர்ஷன். உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். ஸோ இது வந்து ஒரு 10 செகண்ட்ஸ் ப்ளூம் ஆகட்டும்.
நம்ம ஸ்பைசஸ் பார்த்தீங்கன்னா நல்ல ப்ளூம் ஆயிடுச்சா. இப்போ நீங்கள் வந்து சவர் ஏஜென்ட் ஆட் பண்ணும். புளிப்பாட்டு அது நீங்கள் ஐதர் புளி தண்ணி கரைச்சி ஆட் பண்ணலாம், அதுதான் ட்ரெடிஷ்னலாக ஆட் பண்ணுறாங்க. ஆனால் நான் ஈஸி வெர்ஷனுக்கு வந்து வினிகர் ஆட் பண்ணுறேன். ஸோ வினிகர் வந்து ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணி அதை நல்லா நீங்கள் மிக்ஸ் பண்ணி விட போகிறீங்க. அந்த வினிகர் அந்த ஸ்பைசஸ் கூட சேர்ந்து உடனே ஒரு மசாலா மாதிரி ரெடி ஆயிரும். ஸோ வினிகர் ஹெல்த்துக்கு நல்லதில்லை அப்படின்னு நினைப்பீங்க. ஆக்சுவலி நிறைய டைப் ஆஃப் வினிகர் இருக்குது. அதில் சில வினிகர் ரொம்ப நல்லது. இது வந்து சுகர் கேன் வினிகர் ரொம்ப நல்லது. ஆப்பிள் சைடர் வினிகர் நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லது. அந்த மாதிரி நிறைய டைப் இருக்குங்க. ரைஸ் வினிகர் நீங்கள் யூஸ் பண்ணலாம் எவ்ரிடே குக்கிங்க்கு. அதுவுமே கொஞ்சம் ஆத்தென்டிக்கான ஒரு வினிகர் தான். ஒயிட் வினிகருக்கு பதிலாட்டு நீங்கள் இந்த வினிகர் ப்ரிஃபர் பண்ணலாம். நான் இன்னைக்கு யூஸ் பண்ணியிருக்கிறது சுகர் கேன் வினிகர். அது வந்து அந்த புளிப்பு கொடுக்கும். ஸோ அது சேர்ந்துக்கு பார்த்தீங்களா ஒரு மசாலா மாதிரி ரெடி ஆயிடுச்சா. இந்த டைமில் நீங்கள் உங்கள் மீனையோ இந்த டைமில் நீங்கள் அடுப்பை வந்து ஹை பண்ணிடணும். ஸோ நீங்கள் இந்த டைமில் ஃபிஷ் பீசஸ், நான் இன்றைக்கி ப்ரான்னால் ப்ரான் ஆட் பண்ணியிருக்கேன். ப்ரான் ஆட் பண்ணி நம்ம இப்போ வந்து இதை நல்லா இந்த மசாலாவில் பெரட்டி விட்டுட்டு, இது வந்து இனி கொஞ்சம் குக் ஆனதுக்கப்புறம் நீங்கள் டேஸ்ட் லைட்டாக நக்கி பார்த்துட்டு உப்பு வினிகர் ஏதாவது வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து இந்த மசாலாவில் நல்லா பெரட்டிட்டு ஒரு லேயர் ஆட்டு இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி விட்ருங்க. ஓகே, இது வந்து இனி வந்து குக் ஆகணும். இது வந்து எப்படியும் ஒரு 5 மினிட்ஸ் ஆகும். நீங்கள் இடையில கிண்டி கொடுங்க. அது நல்ல இதுலேருந்து தண்ணி எல்லாம் கொஞ்சம் வரும். அந்த மசாலாலே குக் ஆகட்டும். ஓகே, ஸோ நான் சொன்னேன்ல 1 to 2 மினிட்ஸ்லேயே அதுலேருந்து உங்களுக்கு வந்து அந்த தண்ணி வந்து வர ஆரம்பிச்சிடும். அந்த லிக்விட் வந்து வர ஆரம்பிச்சிடும். ஸோ நீங்கள் கிண்டி கொடுத்துட்டு குக் பண்ணுங்க. இது நான் கொஞ்சம் குக்கானால் நல்லா தான் இருக்கும். அந்த மசாலா வந்து திக்காகிற வரைக்கும் நீங்கள் குக் பண்ணி எடுங்க. ஒரு 4-5 மினிட்ஸ் போல் நல்லா குக் ஆகட்டும். அதுக்கப்புறமா என்ன பண்ணணும்னு காணிக்கிறேன். நான் இந்த டைமில் இதை டேஸ்ட் வேறு பார்த்துட்டேன். வேறு லெவலில் இருக்குது. லிட்ரலி அடிக்டிங். என்ன டேஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா அந்த புளிப்பு, அந்த உப்பு, காரம் எல்லாம் அந்த மசாலா தூக்கெல்லாம் நாக்கில் வச்சோன்னு அந்த சுருன்னு இழுக்கும் தெரியுமா. அந்த செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஓகே, நம்மளோட ப்ரான் தொக்கு ரெடிங்க. ஃபைனலாக கொத்தமல்லி கீரை போட்டு ஒரு கலந்து விட்டிங்கன்னா செம்ம டேஸ்டான ப்ரான் தொக்கு ரெடி. இதை நெக்ஸ்ட் டைம் நீங்கள் வந்து ட்ரை பண்ணிவிட்டு, ப்ரானில் மட்டும் இல்லை இதே ரெசிப்பியை ஃபிஷ்ஷில் நீங்கள் திருப்பி போடணும். ஃபிஷ்ஷுக்கு என்ன பண்ணணும்னா, நான் ப்ரான் போட்டேன்ல அந்த டைமில் நீங்கள் ஃபிஷ் ஸ்லைசஸை வச்சுட்டு அதை வந்து திருப்பி போட்டு நீங்கள் இந்த மசாலாவில் குக் பண்ணணும். ஓகே, ஸோ எதில் வேணாலும் நீங்கள் பண்ணிக்கலாம். இதை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். அண்ட் என்னோட லஞ்ச் ரெடி. மகாமகிக்கு மீன் வேணுமா? சாப்பிடக்கூடிய மீன் இல்லைங்க, கோல்டு ஃபிஷ்ஷு. அதுக்கு ஷாப்பிங் போகிறாங்க. பண்ணி எல்லாம் இருக்கு, அளவுக்கு இருக்கு. ஆனால் அதை விட அங்கே உள்ள ஒரு கேட் இருக்குது. அதை தான் நான் இப்போ கடிக்காமல் இருந்தோம். இதுக்கு ஒரு பார்வை. அழகு தொட்டு பார்க்குறியாடே. இது வெளியே இருந்துச்சு. வெளியே ஓடிடாதா? ஃபுட்டு கொடுக்காங்க நாளைக்கு. அதுக்கு கீழே இருந்துச்சு. உள்ள போய் கிடைக்கும். ஹாம்ஸ்டர் உள்ள கிடக்கும். இங்க பாரு ஒன்னால இது பார்க்கவே முடியாது. இங்க ஒண்ணு இருக்கு. இந்த ஃபிஷ் அந்த டைப் இந்த பூனைக்குட்டியை பாருங்களேன், என்னால் முடியல. கியூட்னஸ் ஓவர்லோடு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. பர்ஷியன் கேட். நான் ஆக்சுவலி பெரிய கேட் பர்சன் கிடையாது. ஆனால் எனக்கு இந்த கேட் ரொம்ப பிடிச்சிருக்கு. அழகாக இருக்கு. நல்லா ஆசை தீர கொஞ்சம் ரெகுலர் கேட்டும். மகா வாங்கின ஃபிஷ் வந்து இந்த கோல்டு ஃபிஷ், ஜஸ்ட் ரெகுலர் கோல்டு ஃபிஷ். எனக்கு ஆனால் இந்த மீன் ரொம்ப பிடிச்சிருக்கு. அதுக்கப்புறம் நான் மகாட்ட சொன்னேன், என்ன பாருங்க ப்ரான்னா கிரே ஃபிஷ். மகா இதில் ஒரு 10 வாங்கி போட்டு நமக்கு வேணும்னா நம்ம பொரிச்சு சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு.
ஏஞ்சல் ஃபிஷ் தானே, ஏஞ்சல் தான் நினைக்கிறேன். நான் முந்தி சின்ன பிள்ளையா இருக்கும்போது வாங்கிச்சிருந்தேன். மஹி வாங்கியாச்சா மஹி? வா அழகு இருக்கு பாருங்க. தொட்டி சூப்பரா இருக்கு. சின்ன பிள்ளையா நாங்க இருக்கும்போது நார்மல் தொட்டி, இப்போ இன்பில்ட் லைட், ஃபைபர் வேற. மல்டி கலரு. எவ்வளோடா ரேட்? எவ்வளோடா? 2400. ரேட்டு தான். தண்ணி எடுத்துருவா. ஃபைபர் கிளாஸ். எனக்கெல்லாம் ஞாபகம் இருக்கு, நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது இதே மாதிரி ஒரு ஸ்டடி டேபிள்ல ஒரு பவுல்ல மீன் வச்சிருந்தேன். ஒரு புஷ் பண்ணேன், செவுத்துல வச்சு அந்த பவுலே கிராக் ஆயிட்டு கோல்டு ஃபிஷ் வச்சிருந்த பானை. இது நல்லா இருக்கு. ஃபைபர். வேற என்னெல்லாம் இருக்கு இதுல? லைட் இருக்கு, ஃபில்டர் இருக்கு, இன்பில்ட்டே இருக்குல்ல. சூப்பர், நல்லா இருக்கு. இந்த லிட்டு இப்படி க்ளோஸ் பண்ணி வச்சு. ஆமா, நல்ல ஹெவி, நல்லா இருக்கு. என்ன ஐஸ் விட்றா? ஐஸ் கியூப் போட போறியா? ஒரு பக்கெட்ல தண்ணி பிடிச்சு எடுத்துறா. எத்தனை மக் விடுவேன்? ஒரு வாளியில எடுத்துட்டு வாமா. வாளியில தண்ணி அழுக்கு இல்லாம பாத்துக்கோ. வாளியில. ஓகே, இந்த குட்டீஸ் மீன் தொட்டி செட் பண்ணியாச்சான். பாப்போம். வாவ், இது வந்து ஒயிட். சோ பிரிட்டி. ரெடி? அழகா இருக்கு. பிங்க் கலர்ல இருக்குல்ல? ஆமா, ஃபிஷ். உங்களுக்கு நைட் லாம்பு கச்சு. அதுக்கப்புறம் ப்ளூ. அழகா இருக்கு. மகாக்க ஸ்கூல்ல வந்து இது கேட்டாங்களா? ஜியோகிராஃபில ஆப்பிரிக்கா லெசன் சொல்லிருக்காங்களா? ஆக்டிவிட்டிக்கு ஆஃப்ரிக்கன் மார்க் பண்ணலாம். எவ்வளவு அழகா பண்ணிருக்கா பாருங்க. சார்ட் பேப்பர்ல கொடு. நான் எனக்கு தெரியவே தெரியாது ஆக்சுவலி. நான் கூகுள்ல வந்து ஆஃப்ரிக்கன் மாஸ்க் அடிச்சேனா இவங்க ராயல்சி தான் எடுப்பாங்க. ஆமா, நீ ஒரு என் ஃபோன்ல ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சிருந்தேல்ல, அப்படி எக்ஸாக்ட்லி அதே போல பண்ணிருக்கா. அழகா இருக்கு. நைஸ். இது வந்து ராயல்சி பீப்பிள் தான் போடுறாங்க. அப்படியா? சூப்பரா இருக்கு. ஓகே, போலாமா?